பாண்டியன் ஸ்டார் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட இருந்து எப்படியாவது இந்த நகையை பூரா கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து ஐடியா பண்ணிட்டாங்க. இதில் வந்து இன்றைக்கி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் நகையை பூரா கொடுக்குறதா இருக்குது. இந்த இதில் வந்து நம்ம பாண்டியன் வந்து கடைக்கு வந்துட்டார். இங்கே வந்து ஏற்கனவே கதிர் வந்து நம்ம கடையை ஓப்பன் பண்ணி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. நம்ம பாண்டியன் வரவும், ஏங்கப்பா நீங்கள் பேசாமல் வீட்டில் இருக்க வேண்டியதானே, நான் கடையை பார்த்துக்குவேன்ல அப்படின்னு சொல்லுவோமே. இல்லை பரவாயில்ல, கடையில் வீட்டில் இருந்தால் எனக்கு அதே நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும், அதனால தான் நான் கடைக்கு வந்தேன் அப்படிங்குமே. அண்ணன் வரலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நான் தான் அவனை பேசாமல் வீட்டில் இருக்க சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம செந்தில் வராரு. செந்தில் வரவுமே, என்னப்பா நீங்கள் பேசாமல் நீ கடையில் இருக்க வேண்டியது, வீட்டில் இருக்க வேண்டியதானே அப்படிங்கவுமே. கடையை நாங்கள் பார்த்துக்குவோம்ல அப்படிங்கவும், இல்லை வேண்டாம் பரவாயில்ல அப்படி, நானும் போலீஸ் ஸ்டேஷன் வரவா அப்படிங்கவும், அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் கடையை பார்த்துக்கங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கவும், நீங்கள் எதுவும் மனசில் நினைக்காதீங்க, எல்லாம் நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே வந்து நம்ம மீனாவும் நம்ம செந்திலும் வந்து, நான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகலைங்க, நான் வீட்டில் தான் இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன் அத்தை மாமா கூட போகிறேன் அப்படிங்கவுமே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் எல்லாருமே இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாங்க. வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கதிர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து லாயர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி வந்து லாயர்கிட்ட கேட்கவும், எல்லாம் முடிஞ்சிருமா, நீங்கள் நகையை கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா சைன் வாங்கிட்டு நம்ம பேசாமல் கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கவுமே. இதை வச்சு எதுவும் பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல அப்படிங்கும், அதெல்லாம் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, நம்ம வந்து கேஸை வந்து கோர்ட்டில் பார்த்துக்கலாம், நகையை மட்டும் இப்போதைக்கு ஒப்படைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போகிறாங்க. போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னப்பா இன்னும் இன்னும் என்னங்க சார் இன்னும் வரலையா அப்படிங்கவும், இன்னும் வரல, வந்துக்கிட்டே இருக்காங்களா, கொஞ்ச நேரத்தில் நம்ம நகையை கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனாவுக்கு இங்கே ஒரு சைடு பதட்டமாக இருக்குது. இந்த நகை விஷயத்தை இவங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. அப்போ வந்து இல்லை வேண்டாம், இதனால எதுக்கு புதிய பிரச்சனை உருவாக்கிட்டு, அவங்க பேசாமல் வந்து நகையை வாங்கிட்டு போயிட்டா பரவாயில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம பாக்கியமும் மாணிக்கமும் வர்றாங்க. வந்து துமுறா பார்க்குறாங்க நம்ம கோமதி வீட்டாளுகளை. என்ன பார்த்தீங்களா, போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து உட்கார வச்சிட்டோம்ல அப்படின்னு ஒரு துமுறா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க. போயிட்டு அப்புறம் எஸ்ஐ வர சொல்லி உள்ளே விசாரிக்கிறாங்க. என்னம்மா நீங்கள் நகையை பூரா கொண்டு வந்துட்டீங்கல்ல அப்படிங்கவுமே, கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நகையை பூரா மீனா எடுத்து வெளியே வைக்கிறாங்க. நகையை பூரா பார்த்துட்டு நம்ம பாக்கியா வந்து, ஐயோ என்ன வக்கீல் பார்த்துட்டு சொல்கிறாரு, என்னங்க பூரா நகை பூரா கருத்து போயிருக்கு அப்படிங்கும். அடா ஆமாம், நாங்களே இப்போ தான் பார்க்குறோம், ஐயோ என் பொண்ணுக்கு போட்ட நகை பூரா போச்சு, என் பொண்ணு வாழ்க்கையும் போய் இப்போ நாங்கள் 80 பவுன் நகையும் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருக்கோம், பார்த்தீங்களா இவ்வளோ ஒரு கேடுகட்ட குடும்பத்தில் தான் நம்ம பொண்ணாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி உடனே வந்து நம்ம மீனா சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், என்னங்க நீங்கள் சும்மா அடிக்கிட்டே போகிறீங்க அப்படிங்கும். நீ கொஞ்சம் பேசாமல் இருமா, அவங்கெல்லாம் சும்மா இருக்கும்போது நீ மட்டும் என்ன பேசிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு. ஏன் யார் பேச வேணான்னு சொல்கிறீங்க, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பொண்ணு வாழ்க்கையே போச்சு, பார்த்தீங்களா மேடம், எப்படியாவது இவங்ககிட்ட வந்து எங்கள் 80 பவுன் நகையை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோமே, எல்லாத்துக்கும் திடீர்னு போயிடுது. அப்புறம் கோமதிகிட்ட விசாரிக்கிறாங்க. சும்மா நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இருமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதிகிட்ட, என்னம்மா ஆச்சு நகையெல்லாம் அப்படிங்கும். இவங்க கொடுத்த நகையெல்லாம் எப்படி கருத்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மேடம் நாங்கள் வந்து விசேஷத்தன்னைக்கு எடுப்போம், மற்றபடி மறுபடியும் கொண்டு போய் லாக்கரில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறத நம்பாதீங்க, சரியான பொய்கார குடும்பம், எப்படி உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்குறீங்கல்ல எப்படி எங்கள் நகையை பூரா எடுத்து இது பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் பொண்ணுக்கு போட்ட 80 பவுன் நகை போச்சு, என் பொண்ணு வாழ்க்கையும் போச்சு, இப்படி எங்களை அநியாயமாக ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா கொஞ்சம் வாயை மூடுறீங்களா அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா மேடம், உங்கள் முன்னாடியே எப்படி விரட்டுறான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதோ இங்கே நிற்கிறாங்கல்ல, இவ புருஷனுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வாங்குறதுக்கோசரம் 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க, அதுவும் அந்த பயலுக்குன்னு வந்து ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கொடுத்தாங்க, அது பூராவே என் பொண்ணு நகையை விற்று தான் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது அப்படிங்கவும். கோமதி இருந்துட்டு, அப்படியெல்லாம் இல்லைங்க மேடம், நாங்கள் வந்து எங்கள் சொத்தை விற்று தான் வந்து எங்கள் பயல்களுக்கு பணம் கொடுத்தோமே தவிர அவங்க நகையெல்லாம் நாங்கள் தொட்டதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாண்டியனும், நான் என்கிட்ட இருக்கிற பணமே நிறையா தான் இருக்குது, அதை வச்சு தான் நான் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்தேன், அப்படியே இல்லையா நான் ஒருத்தவங்ககிட்ட கடை வாங்கியாவது நான் கொடுத்துட்டு போயிடுவேனே தவிர அடுத்தவங்க நகையை வச்சு இது பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கேவலமானவங்க ஆள் இல்லை அப்படின்னு நம்ம பாண்டியனும் சொல்கிறாரு. இல்லை இவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம மீனா வந்து, கொஞ்சமாவது மனசாட்சியோடு பேசுங்க, கொஞ்சம் வாயை மூடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நானும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா நீங்கள் பேசாமல் பேசிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் உண்மையிலே மயிலக்கா கல்யாணத்துக்கு 80 பவுன் தங்க நகை தான் போட்டிங்களா அப்படிங்கும். ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படி வாய் கூசாமல் போய் சொல்கிறீங்க, அதில் வந்து என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு நம்ம மீனாவை மறுபடியும் எஸ்ஐ கேட்கவும், இல்லைங்க மேடம் இவங்க கல்யாணத்துக்கு வந்து 80 பவுன் நகை போடலை, அதில் வந்து 8 பவுன் நகை மட்டும்தான் தங்கம், மற்ற எல்லாமே கவுரிங்கு
அப்படின்ட்டு சொல்லவுமே எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்குது. என்னம்மா ஆச்சு மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமகத்தை இவங்க வந்து என்னை மன்னிச்சிருங்க மாமா, நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க. இந்த வந்து நம்ம தாலி கோர்க்கிற ஃபங்க்ஷன் அன்றைக்கே எங்களுக்கு தெரியும், மயிலக்காவோட நகை பூரா கவுரிங் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 8 பவுன் மட்டும்தான் அவங்க தங்க நகை, மற்றது எல்லாமே கவுரிங்கன்னு எங்களுக்கு அப்பயே தெரியும், நானும் ராஜி உங்கள்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டோம் அப்படின்ட்டு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம பாக்கியம் வந்து என்ன ஐடியா பண்ண போகிறாங்கங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.